இப்போ நம்ம பேட்டர்ன் மேக்கிங் எப்பவும் பண்ணுற மாதிரி முதல்ல பேட்டர்ன் மேக்கிங் பண்ண போகிறோம். பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுத்தோம், வெறும் பாடி மட்டும் என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்குதுன்னு எடுக்க போகிறோம். இப்போ போட போகிற பேட்டர்ன் மேக்கிங்கில் என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா பாடியோட லூஸ். இந்த ட்ரெஸ் வந்து அவுட்புட் எப்படி நீங்கள் வேர் பண்ணும்போது என்ன ஒரு அவுட்புட் கொடுக்குமோ அதை வந்து ஒரு பேட்டர்னாக நம்ம பண்ண போகிறோம். இதை தாண்டி நமக்கு என்ன தேவைப்படும், சீம் அலவன்ஸ். சீம் அலவன்ஸை தனியாக துணியில் நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? அப்போ இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்கள் வந்து மைண்டில் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வித்தவுட் லூஸ் சீம் அலவன்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் பாடியை மட்டும் மெஷர் பண்ணுறோம். அடுத்தது நம்ம பேட்டர்ன் மேக்கிங் அப்போது பாடியோடு சேர்த்து என்ன லூஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது துணியில் தையலுக்கான இடத்த கொடுக்க போகிறோம். சரியா? இந்த மாதிரி ஒரு ஸ்லிட்டட் கமீஸ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். குர்த்தி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஸ்லிட்டட் கமீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சல்வார் செட்டு வாங்கும்போதும் இந்த ஃபேப்ரிக்கு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மலாக ஒரு டாப் மட்டும் பண்ணிவிட்டு இதை பல பேண்ட்டோ ஒரு ஸ்கர்ட்டோ எதுலனாலும் நம்மளால் பேர் பண்ணிக்க முடியும். லெகின், கேதரிங் பேண்ட், அந்த மாதிரி பட்டியாலா பேண்ட் எதோட பேர் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற ஹைட் மட்டும் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் ஹைட் வந்து வேரி ஆகும். ஸ்கர்ட்டுக்கு வேர் பண்ணும்போது சில நேரம் நமக்கு முட்டிக்கு கீழே வரைக்கும் கூட போட்டிருக்கோம். ஜீனோட பேர் பண்ணலாம், லெகினோட பேர் பண்ணலாம். இப்போ நமக்கு ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது, ஸ்ட்ரெயிட் பேண்ட்டுன்னு சொல்லுவோம், இல்லை நேரோ பேண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ எதோட பேர் பண்ணும்போது எவ்வளோ லென்த் இருந்தால் போதுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது.